வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம தக்காளி பிரியாணி செய்யறதுக்கு நான் 2 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 மராட்டி முக்கு எடுத்திருக்கேன், 2 அன்னாசி முட்டை எடுத்திருக்கேன், 1 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், கல்பாசி எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், பட்டை எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கல, நான் இப்போ இதில் சேர்க்குறேன். தக்காளி பிரியாணிக்கு நான் 1 கப் பாசுமதி ரைஸுக்கு 4 முழு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை நான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். வாங்க, இப்போ நான் இதோ 2 லவங்கம் எடுத்துட்டேன், இதோ ஏலக்காய் எடுத்துட்டேன். எங்கள் ஊரில் ஏலக்காய் தோல் நீக்கி இந்த மாதிரி சீடு மட்டும் வச்சுருப்பாங்க. இதை நாம் பவுடராக ஆக்கிக்கணுன்னாலும் ஆக்கிக்கலாம், இந்த மாதிரி பொருளை போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் இதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் இதில் போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அந்த ஆனியனை நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணிவிட்டு இது பொரிஞ்சதும் நாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. அதை நல்லா போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க. வதக்கின பிறகு நாம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். எண்ணெய் வந்து 1 கப் ரைஸுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3, இது வந்து பிரியாணின்றனால நமக்கு எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் வதங்கினோடனே நான் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். டொமேட்டோ பிரியாணினாலே அதில் டொமேட்டோ தான் வந்து ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கணும். அந்த டொமேட்டோ ஃப்ளேவருக்காக தான் நான் 4 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். நீங்கள் தக்காளி நல்லா போட்டிங்கன்னா தான் அந்த தக்காளி ஃப்ளேவரு ரொம்ப நமக்கு சுவையை கொடுக்கும். நான் இந்த சைஸ் அளவில் இருக்கிற தக்காளி 4 போட்டிருக்கேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரி போடுங்க, நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு இது நல்லா வதங்கின பிறகு ஒரு கை ஃபுல்லாக புதினாவை நல்லா நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேருங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, போட்டிங்கன்னா மணமாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினாவை நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா புதினாவில் முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இலையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பொடியாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா புதினாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே நாம் அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை நாம் இதில் போட்டுறோம். இது நீங்கள் எங்கன்னா வெளியூர் போனால் கூட இதை நீங்கள் செஞ்சு ட்ரெயினில் போகும்போது இல்லை ஏதாவது கோவில் போயிட்டு அங்கே தங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இதை செஞ்சு கொண்டு போனீங்கன்னா அதுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமே இருக்கும். இது கூட ஒரு சிப்ஸு இல்லை ரைட்டா இல்லை உருளைக்கிழங்கு எண்ணெய் பெத்தை இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை இது நல்லாயிருக்கும். வத்தல் அந்த மாதிரி வடாம் இந்த மாதிரிலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் போட்டுடுறேன். தக்காளி பேஸ்ட்டை நான் இதில் போட்டாச்சு.
இந்த பேஸ்ட்டை நல்லா வதங்கட்டும். இது திக்காகணும். இப்போ நீங்கள் திக்காகாமல் இது தண்ணி விட்டீங்கன்னா நம்ம அரிசி போடும்போது அரிசி குழஞ்சிடும். இது நல்ல திக்கு பேஸ்ட்டாக கிடைக்கணும். நம்ம முழுசாக போட்டதாக இருந்தால் இந்த மாதிரி இதிலிருந்து ஜூஸ் வராது. நாம் இந்த மாதிரி அரைச்சி போட்டனால இது ஜூஸியாக இருக்கும். இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வதங்கணும். இது வதங்கட்டும். வாங்க, வதங்கின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, 1 டீஸ்பூன் நான் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாம இதை அதில் போடலாம். இதுதான் 1 டீஸ்பூன். தக்காளி விழுது பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் நாம தண்ணி ஊற்றி அதை அரிசி போடும்போது உங்களுக்கு அரிசி நல்லா பலன்னு வரும். நீங்க இது இந்த மாதிரி வராத போது பண்ணிட்டீங்கன்னா சாதம் குழஞ்சிடும். அதுக்கு தான் சொன்னேன். இப்போ நாம இதுல காரத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதையுமே கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். பாருங்க, இதுவுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நாம இதுல தண்ணி சேர்க்கணும். நான் சொன்ன காரத்தோட உங்களுக்கு கூட வேணும்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால தான் இந்த காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட காரம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. இது எந்த அளவுக்கு தக்காளி ரொம்ப திக்காகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன். 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி விடுறேன். இப்போ பாருங்க, விட்ட தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைம்ல நாம அரிசியை போடலாம். அரிசியை போட்டு நல்லா இதை அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாம இதை கலரி விடலாம். இதுல நான் மசாலால தனியா பவுடர் சொல்றதுக்கு மறந்துட்டேன். தனியா பவுடர் நீங்க ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. சுவை ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க, இப்ப தட்டை திறந்துட்டேன். இதை நீங்க கலரி கொடுங்க. பாருங்க, இந்த மாதிரி மெதுவா எடுத்து போடுங்க. உடையாம இருக்கும் அரிசி. சரிங்களா? நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் விட்டீங்கன்னா சூப்பரா தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடும். தக்காளி சாதம் வேறங்க, தக்காளி பிரியாணி வேற. சரிங்களா? பாருங்க, நல்லா அருமையா இருக்கு. வாங்க பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க, தக்காளி பிரியாணி ரெடி. இதை நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொண்டு போகலாம். நல்லா இருக்கும். இது கூட ஒரு சிப்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, சுவையா இருக்கும். ஈஸியான டிஷ்ஷு தான். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.